அனைவருக்கும் வணக்கம். ஜேஎல்பிடி N2 கிராமர் பற்றி விவாதிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஜேஎல்பிடி N2 எக்ஸாமோட ரீடிங் செக்ஷன் பற்றி விவாதிக்கலாம். ரீடிங் செக்ஷன் வந்து தொக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமில் வந்து மொத்தம் 3 செக்ஷன் இருக்கும். முதல்ல வந்து லாங்குவேஜ் செக்ஷன். இதில் வந்து உங்களுக்கு காஞ்சி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேசிக் கிராமர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரீடிங் செக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் லிசனிங் வந்து கிக்கித்தோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு அதிகமான நேரம் தேவைப்படுறது வந்து ரீடிங் செக்ஷனுக்காக தான். ஸோ என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு 7-8 கொஸ்டினில் வந்து ரீடிங் மட்டுமே இருக்கும். இதில் வந்து ஒரு சில பேசேஜ் வந்து ஒரு பக்கத்துக்கும், சில 2 பக்கம், சில பேசேஜ் வந்து 3 பக்கம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பேசேஜை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்க கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ பெரும்பாலும் நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ரீடிங் செக்ஷன் வந்து அட்டென்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு அதிக நேரம் தேவைப்படும். ஸோ ரீடிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாங்குவேஜ் செக்ஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு போதுமான நேரம் இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த ரீடிங் செக்ஷன் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே நீங்கள் A to Z ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அதுக்கு போதிய நேரம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் முதல்ல அந்த கேள்வியை படிச்சுட்டு கேள்வியில் இருக்க முக்கியமான அந்த கீவேர்ட்ஸ், இந்த ரீடிங் அந்த பேசேஜில் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த ரீடிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஸ்டார்டிங்லேருந்து சில பேசேஜ் இருக்கும். பட் நடுவில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தால் உங்களுக்கு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேள்வி எந்த இடத்துலேருந்து வருதுன்றதை பார்த்துட்டு அது கனெக்டடான வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக ஆன்சர் பண்ணலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நேரம் நிறைய இதில் மிச்சமாகும். சரி, ஸோ இன்றைக்கி நம்ம கிராமர் பற்றி பார்க்க போகிறதில்ல. ஸோ இந்த ஜேஎல்பிடி N2 கிராமரோட நெக்ஸ்ட் செக்ஷனில் இருக்க ஒரு ரீடிங் பேசேஜ் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேசேஜ் வந்து பார்த்திங்கன்னா தென்னின்னோ ஐசாட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னின் அப்படின்னா ஒரு ஜாப் சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா ஒரு ரொட்டேட் ஆகிறது, ரிவால்வ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது. அப்படின்றது ஒரு ரெஸ்பான்சிபிள், ஒரு அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தென்னின் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் போஸ்ட், சேஞ்ச் ஆஃப் ஜாப். ஐசாட்ஸு அப்படின்றது க்ரீட்டிங்ஸ். ஸோ தென்னின்னோ ஐசாட்ஸு. ஸோ ஒரு ஜாப் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் நடக்குது. ஸோ அதில் வந்து க்ரீட்டிங்ஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பேசேஜ் ரீடிங் பார்க்கலாம். அதில் இருக்க வேர்ட்ஸும் வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பேசேஜ் அப்படியே ரீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதில் இருக்க ஒரு முக்கியமான வேர்ட்ஸோட மீனிங் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மினாசமா ஹோஞ்சிட்சு வா வதகுஷி நோ தாமே நீ கொனோ யோனா கைகி ஓ இராய்த்து இத்ததாக்கி அரிகாத்தோ கோசைமாஸ். நியூஷா ஷித்தே இராய் கொனோ எய்கியோ பூனி ஒய்த்தே部長のはじめ先輩方のご指導のもとで営業について一から学ぶことはでき大変光栄でした。仕事の進め方ももとより取引先と付き合い方など本当にさまざまなことを教えていただき心から感謝いたしております。特に部長の人は失敗から学ぶものだという言葉は忘れません。仕事をする上で大切なことをまだまだたくさん学びたかったのですが、この度大阪支社勤務を命じられ、残念ながらこの職場を離れることになりました。ஸோ இது வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து அவர் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ண ஒரு ஆஃபீஸில் இருந்து வேறு ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நடக்கிற ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியில் அவர் கொடுக்குற ஸ்பீச். ஸோ இதில் வந்து லைன் பை லைன் முக்கியமான வேர்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். முதலாவதாக மினாசாமா அப்படின்னா அனைவரும். ஹோன்ஜிட்ஸுனா இன்றைய. ஹோன்ஜிட்ஸுவா வதகுஷினோ தாமெனி கொனோயோனா கைகி. ஸோ எனக்காக இப்படி ஒரு மீட்டிங்கு. கொனோயோனானா இந்த மாதிரி. கொனோயோனா காய்வோ இராத்தே இத்ததாக்கி. இராக்கு அப்படின்னா ஓப்பன். அது வந்து கண்டினியூஸ் சென்டென்ஸில் வரும்போது இராய்த்தே இத்ததாக்கி. இவ்வாறு நீங்கள் இந்த மீட்டிங் பண்ணி கொடுத்ததற்கு அரிகாத்தோ கோசைமாஸ், நன்றி. நியூஷா ஷித்தே இராய். நியூஷா அப்படின்னா கம்பெனியில் ஜாயின் பண்ணுற அந்த வேலையிலிருந்து இராய் அப்படின்னு சொல்லுவாங்க. கொனோ எய்கியோ அப்படின்னா பிஸ்னஸ், சேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எய்கியோ பூனா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். பூ அப்படின்றது டிபார்ட்மெண்ட்.
எய்கியோ போனி ஒய்த்தே இந்த டிபார்ட்மெண்ட்டில் புச்சோ ஹஜிமெத்தே செம்பாய் நோ கதா நோ குனோஷிதோ. ஸோ புச்சோ அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் புச்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பாய் அப்படின்னா சீனியர், செம்பாய் நோ கதா அப்படின்னா சீனியர் மெம்பர்ஸ், செம்பாய் கதானோ. கோ ஷிதோ, ஷிதோ அப்படின்னா கைடன்ஸ். ஸோ இந்த மேனேஜர் அண்டு சீனியர்ஸ் வந்து அவரை கைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எய்கியோனி ஸ்வீத்தே இச்சிக்கரா மனாபு கொத்தோவா திக்கித்தா. எய்கியோ அப்படின்னா சேல்ஸ், இச்சிக்கரானா சேல்ஸோட ஆரம்பம், இச்சினா முதல்ல இருந்து, மனாபு அப்படின்னா கற்றுக்கிறது. ஸோ அதை வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். தைஹென் கோவியன் தேஷ்தா. தைஹென் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், கோவியன் அப்படின்னா வெரி ஃபார்ச்சுனேட். ஸோ அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நான் வந்து கொடுத்து வச்சவன் கோவியன், ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் அப்படின்ற அர்த்தம். ஷிகோத்தோனோ சுசுமு கதா மொத்தோயோரி. ஷிகோத்தோ அப்படின்னா ஒர்க், சுசுமுனா ஒரு ப்ராக்ரஸ். ஸோ ஒர்க்கை வந்து எப்படி ப்ராக்ரஸ் பண்ணுறது, கதா அப்படின்னா மெத்தட், ஷிகோத்தோனோ சுசுமு கதா. அது மட்டும் இல்லாமல் தொரிக்கி சக்கி, தொரிக்கி சக்கினா சப்ளையர் இல்லை உங்களோட ஒரு கிளைண்ட்டு எல்லாமே வந்து தொரிக்கி சக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து தொரிக்கி சக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. தொரிக்கி சக்கித்தோ சுக்கியாய் கதா. சுக்கியாய்னா ஒரு அக்வைட்டன்ஸ், அதாவது நீங்கள் வந்து தினசரம் ஒர்க் பண்ணி அவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக மாறுறது வந்து சுக்கியாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோன்தோனி ஜமாசமானா கொத்தோ. ஹோன்தோ அப்படின்னா ட்ரூலி, உண்மையாக. ஜமாசமானா வேரியஸ், நிறைய விஷயங்களை வந்து விஷயத்தை இத்ததாக்கி, விஷயத்தைனா சொல்லி கொடுக்குறது, விஷயரு அப்படின்னா சொல்லி கொடுக்கறது, விஷயத்தை இத்ததாக்கி சொல்லி கொடுத்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். கொக்கோரோ கரா கான்ஷா. கொக்கோரோனா ஃப்ரம் த ஹார்ட், இதயத்திலிருந்து. கொக்கோரோ கரா கான்ஷா அப்படின்னா தேங்க்ஸ். இதாஷித்தே உரிமாஸ். ஸோ நான் வந்து என்னோடய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தொக்குனி புச்சோ. தொக்குனினா பர்டிகுலர்லி, புச்சோனா மேனேஜர், டிபார்ட்மெண்ட் மேனேஜர். புச்சோனோ ஹித்தோவா ஷிப்பாய் கரா மனாபு மொனோதா. ஸோ அவங்க மேனேஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹியூமன் வந்து ஃபெயிலியர்லேருந்து தான் லேர்ன் பண்ணிப்பாங்க. ஷிப்பாய் அப்படின்னா ஃபெயிலியர், மனாபுனா லேர்னிங். தோ இவு கொத்தோபாவோ வசுரே மாசன். அந்த மாதிரி அவர் சொன்னதை வந்து நான் மறக்க மாட்டேன். கொத்தோபா அப்படின்னா அந்த வேர்டு, வசுரேரு அப்படின்னா மறக்கிறது, மாசென் அப்படின்னா மாட்டேன். ஸோ அந்த வார்த்தையை வந்து என்னால் மறக்க முடியாது. ஷிகோத்தோவோ சுருவியே. ஷிகோத்தோனா ஒர்க், சுருவியேனா அந்த வேலை, அப்பார்ட் ஃப்ரம் த ஒர்க், வேலைக்கு அப்பாற்பட்டும். தைஜினா கொத்தோவோ மதா மதா தக்சன் மனாபித்த கதா நோதேஸ்கா. ஸோ நான் இங்கே வந்து வேலை மட்டும் இல்லாமல் அதை தாண்டியும் மதா அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் கற்றுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. குனோதபி அப்படின்னா திஸ் அக்கேஷன். குனோதபி ஓசகா ஷிஷா கின்மு. ஓசக்கான்றது ஒரு இடம், ஜப்பானில் இருக்கிற இடம். ஷிஷா அப்படின்னா பிரான்ச் ஆஃபீஸ். கின்மு அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு. ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மெஜிராரேனா ஹி ஹஸ் பீன் அசைன்டு. ஸோ அவர் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்து அவரை போக சொல்லியிருக்காங்க. ஓசகா ஷீஷா கின்மோ மெஜிராரே ஜான்னென் நகரா. ஜான்னென்னா ரொம்ப ரிக்ரெட்டாக சொல்கிறது. ஸோ நான் இந்த மாதிரி உங்களை விட்டு பிரியறது வந்து ஒரு வருத்தமான விஷயம். ஜான்னென் நகரா கொனு ஷொக்குபா. ஷொக்குபானா ஒர்க் பிளேஸ், ஷொக்குபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷொக்குபாவோ ஹனாரேருனா செப்பரேட் ஆகிறது. ஹனாரேரு சுரு கொத்தோ, ஹனாரேரு கொத்தோ அப்படின்னா இதை வந்து நான் பிரியறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹனாரேரு கொத்தோனி நரிமாஷ்தா. ஸோ உங்களை பிரிய வேண்டிய வேலை இது. ஸோ இதுதான் வந்து ஒரு மொத்தம் ஒரு 10 லைன் தான் இது. ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸாமில் வந்து இது ஒரு 1 or 2 minutes தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ 1 or 2 minutesல இதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட கொஸ்டினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினில் இங்கே கனெக்டட் கீவேர்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அதோட அந்த ஆன்சரை வந்து உங்களால் கொஞ்சம் குயிக்காக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இந்த பேசேஜில் இருக்க என்னென்ன கிராமர் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.